Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. In date 21/5/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:15 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கான என்டிஏல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் அப்டேட்டையும் பார்த்துடலாம். ரீநீட் யூஜி 2026 வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 நடைபெற உள்ளது. அதற்கான எக்ஸாம் சிட்டியை மாற்றிக்கொள்வதற்கும் அதே போல் என்டிஏ தரப்பிலிருந்து உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கும் இன்று கடைசி நாள். ஓகேங்களா? ஸோ யாராவது அந்த கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணி நான் எக்ஸாம் சிட்டியை மாற்றிக்கணும், என்னோடய ப்ரெசன்ட் அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கான கடைசி நாள், கடைசி வாய்ப்பு இன்று. அடுத்தது என்டிஏ தரப்பில் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் ரீஃபண்டுக்கான அப்டேட் என்ன, அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து அப்லோட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்று வெளியிடப்படும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுவும் இன்று என்டிஏ தரப்பிலிருந்து எதிர்பார்க்கலாம், சுற்றறிக்கையாக எதிர்பார்க்கலாம். அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம உடனுக்குடனாக போஸ்ட் பண்ணிடலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சார் அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புலையும், அது மட்டும் இல்லாமல் அங்கே என்டிஏல கண்டக்ட் பண்ண அந்த மீட்டிங்கை பற்றி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, அது 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். கவர்மெண்ட் MBBS சீட்டு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, NRI சீட்லையும் மாணவர்கள் படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கு இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. கொஷின் பேப்பர் லீக் ஆனதை தொடர்ந்து உங்களுக்கு ரீநீட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அறிவிப்பு என்டிஏ தரப்பிலிருந்து அஃபீஷியலாக ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மாணவர்கள் அதற்கு ஏற்றாற் போல் இப்போதைக்கு ரீநீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த ரீநீட்லேயும் தொடர்ந்து கொஷின் பேப்பர் லீக் இது எல்லாத்தையும் தடுக்கும் பொருட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் மற்றும் மீட்டா உதவியினுடன் டெலகிராமில் மற்றும் சோசியல் மீடியாஸ்லையெல்லாம் டீப் அண்ட் க்ளோஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு பேப்பர் லீக் தொடர்பான தவறான செய்தி வந்தாலோ அல்லது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா கெஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டுருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் பிரிண்டிங் முடிஞ்சு பேக் பண்ணுற இடத்துலேருந்து திரும்ப எக்ஸாம் சென்டருக்கு போய் சேர்கிற வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் மூலமாகவும் ட்ராக்கிங் அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிறதையும் நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சார் அவர்கள் நேற்று நடந்த கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு மன உளைச்சல் மீண்டும் ஏற்படாதவாறு இந்த கொஷின் பேப்பரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 4 ஸ்டேஜாக உங்களுக்கு அதாவது 4 வகையான கட்டமைப்புடன் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு டிஜிட்டல் ரோப்ஸ், அதாவது சென்டர் போய் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான கண்காணிப்பும் நடைபெறும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தடவை எந்த விதமான கொஷின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது நடைபெறாது அப்படிங்கிறதையும் இந்த செய்தியின் மூலமாக தெரியப்படுத்தியுள்ளனர். மாணவர்களுக்கு ஏற்கனவே நடந்த அந்த மே 3ஆம் தேதி நடந்த தேர்வுக்கு
அவங்க செலுத்தின அந்த எக்ஸாமுக்கான அவங்க கேட்டகரிக்கான எக்ஸாம் ஃபீஸையும் ரீஃபண்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு எய்ம்ஸ் ஃபேக்கல்ட்டிஸும் உங்களுக்கு வற்புறுத்தியுள்ளனர். ஸோ உங்களுக்கு ஓசி, அதே போல் பிசி மீன்ஸ் ஓபிசி என்சிஎல், எஸ்சி, எஸ்டி உங்கள் பிரிவுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் செலுத்தின அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆயிரும். அதற்கான அறிவிப்பு இன்று என்டிஏ தரப்பிலிருந்து எதிர்பார்க்கலாம். இது எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம். இதுவரை அந்த அப்டேட் எதுவும் வரவில்லை. அப்படி வந்ததுன்னா நம்ம சேனலில் நம்ம உடனுக்குடனா நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 21 நடைபெறக்கூடிய அந்த நீட் தேர்வுக்கு எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக எக்ஸாமுக்கான 15 மினிட்ஸ் அப்படிங்கிறதும் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் இந்த செய்தியின் மூலமாக கூறியுள்ளார். யார் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம் சிட்டியை மாற்றிக்கொள்வதற்கும் உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸை மாற்றிக்கொள்வதற்கும் இன்று கடைசி நாள். ஓகேங்களா? அதாவது இன்று கடைசி நாள் அப்படிங்கிறது 21 மே 2026. ரீஃபண்டுக்கான அப்டேட் வந்து இன்று வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் ஃபார்மாலிட்டிஸ், டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு, உங்களுடைய பயோமெட்ரிக்கை செக் பண்ணுறதுக்கு, அதன் பிறகு உங்களுடைய சிக்னேச்சர் செக் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது கூடுதல் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது எக்ஸாம் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 5:15 மணி வரை. ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, கூடுதலாக 15 மினிட்ஸ் கிடச்சிருக்கிறனால சாலிடாக 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய தேர்வுக்கான நேரம். பபுள் பண்ணுறதுக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக முடிச்சுட்டு 180 கொஸ்டினுக்கு 195 மினிட்ஸ், 180 கொஸ்டினுக்கு 195 மினிட்ஸ். இப்போது இது எதுக்கு சார் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, 15 நிமிடம் கூடுதல் கால அவகாசம் கிடச்சிருக்கிறனால மாணவர்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். 1 மாதம், அதாவது கிட்டத்தட்ட 30லேருந்து 45 நாள் உங்களுக்கு கூடுதலாக கிடச்சிருக்குது. அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, 23,05,000 பேர்த்துக்கும் திரும்ப கிடச்சிருக்குது. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்க திரும்ப இந்த தேர்வு எழுதுவாங்க. அதனால் 15 நிமிடம் அப்படிங்கிறது கூடுதல் கால அவகாசம். 45 நாள் ப்ரிப்பரேஷனுக்கான அவகாசமும் கூடுதலாக கிடைத்துள்ளது. அதனால் மாணவர்கள் முழு மூச்சாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கட் ஆஃப் அப்படிங்கிறது கூடுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இது வந்து உங்களை பதட்டப்படுத்துவதற்கோ அல்லது பயப்படுத்துவதற்காக சொல்கிறதில்ல. ஏன்னா 45 டேஸை யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இன்னமும் அவங்களுடைய இடத்துலேருந்து முன்னேறி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு 15 நிமிஷம் கூடுதலாக கிடச்சிருக்குது. ப்ரிப்ரேஷனுக்கான டைமில் கிட்டத்தட்ட 45 நாள் கூடுதலாக கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாமை விட யாரெல்லாம் ஃபஸ்ட் எக்ஸாமில் சரியாக பண்ணலையோ அவங்களுக்கான மறு வாய்ப்பு, கிட்டத்தட்ட அவங்களுக்கான ரீநீட் அப்படின்னு எடுத்துக்கணும். அவங்களுக்கு இது ரிப்பீட்டர் கோர்ஸ் மாதிரி தான். ஸோ எல்லாருமே முழு மூச்சாக படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் சோம்பலாவோ அல்லது சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டவங்க போன தடவை விட இந்த தடவை மார்க் குறைவதற்கும் வாய்ப்பு உள்ளது. நல்லா இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டவங்களுக்கு லாஸ்ட் டைமை விட இந்த தடவை கூடுதல் மதிப்பெண் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மாணவர்கள் அதற்கேற்றாற் போல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பெற்றோர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இந்த டைமை 45 டேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஜூன் 21 நடைபெறக்கூடிய இந்த நீட் மறுதேர்வை நல்லபடியாக எழுதி உங்களுடைய ஸ்கோரையும் உங்களுடைய கட் ஆஃபையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த ரீநீட்டுக்கான டெய்லி டெஸ்ட்டு போத் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம்.
விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க ஆர் கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க, அங்கே கொடுத்தது போக என்னால் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும் அப்படின்றவங்க ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம். இல்லை நான் ஆஃப்லைனில் கொஷின் பேப்பரையும் OMRையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களும் கண்டக்ட் பண்ணி எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக தினமும் ஒரு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். இதில் நீங்கள் டெஸ்ட்டு முடித்தோன்னா உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதுக்கான ஆன்சர் கீ என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். தேவைப்படுறவங்க இந்த மார்க் டெஸ்ட்டில் சேர்ந்துட்டு உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகரித்து கொள்ளலாம். நீங்கள் வேறு எந்த டெஸ்ட் எழுதினாலும் அது போக உங்கள் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகரித்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day, all the best.